ஸோ குத்தும்படின்னு வருது. இங்கிலீஷ்ல வந்து பஃபட், மெசஞ்சர் ஆஃப் சேட்டன் டு பஃபட் மீ, சாத்தானின் தூதன் என்னை குத்தும்படின்னு தமிழ்ல வருது. குத்துறதுன்னா தொடர்ந்து குத்திக்கிட்டே இருப்பாங்களாம், சக்கு சக்கு சக்குன்னு குத்தும்படி. ஸோ ஒரு ஒரு பிசாசு மாதிரி ஒரு ஒரு மனுஷனும் ஒரு காரியமா என்ன பண்ணிருக்க, அவரை குத்திக்கிட்டே இருக்கு சொல்றாரு. எனக்கு அப்படியே உடஞ்சிச்சு அந்த நியூஸை கேட்டேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, எனக்கு கேன்சர் இருக்கு, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், ரொம்ப மோசமான ஒரு கேன்சர். என்ன கேன்சர்னா இவ்வளவு பெருசுக்கு, ஒரு 18 சென்டிமீட்டர், ஒரு 18 சென்டிமீட்டருக்கு ஒரு டியூமர் வந்து அவருடைய லங்ஸ்ல போட்டு அமுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், இப்படி யோசிக்க வச்சிருவோம் பிசாசு. ஏன்னா இப்படி யோசிச்சுட்டோம்னா சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அதே தடையாயிரும். ஆளுமை உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். பால் வந்து பலவீனங்களை வந்து எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, ஏன்னா பலவீனம்னு இன்ஃபார்மிட்டின்னு எல்லாமே வந்து வியாதின்னு எடுத்துக்க முடியாது. திரும்பவும் இந்த டியூஸ்டே ஹீலிங் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ போன வாரம் வந்து கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் எடுப்பார் அந்த தலைப்பு பார்த்தோம். மெயினா அந்த வசனம் வந்து யோபு எழுதின புஸ்தகத்துல வந்து வருது. கர்த்தர் கொடுப்பாரு அப்புறம் கர்த்தர் எடுப்பார் அப்படின்றது அது தவறு, அது ஒரு தவறான புரிதல், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் அப்படின்றத போன டியூஸ்டே முந்தின டியூஸ்டே பார்த்தோம். ஏன்னா போன டியூஸ்டே பாஸ் ஆண்டி பேசுறாங்க, நீங்களே உலகத்தின் வெளிச்சமா இருப்பீங்கன்ட்டு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் சில வாரங்களுக்கு ஹிண்டரன்சஸ் டு ரிசீவிங் யுவர் ஹீலிங், உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான தடைகள். ஏன்னா நிறைய தடைகள் வந்து, இந்த தடைகள்லாம் வேதத்துல கொடுக்கப்படல, ஆனா மனுஷனாலும் மதத்தினாலும் உருவாக்கப்பட்ட தடைகள். அதாவது இந்த கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் எடுப்பார்ன்றது ஒரு தடை, அது கிடையாது. அதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்ல, கொடுத்துட்டு திரும்ப ஒரு காரியத்தை எடுக்கிற ஆண்டவர் இல்லைன்றத நம்ம தெளிவா பார்த்தோம். அதே போல நிறைய தடைகளை வந்து பாத்தீங்கன்னா மேன்மேடு ஹிண்ட்ரன்ஸ் சொல்லலாம். இது வந்து தேவனால உண்டாக்கப்பட்ட ஹிண்ட்ரன்ஸ் எதுக்குமே கிடையாது. நீங்க ஏன்னா இயேசுவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அந்த 4 சுவிசேஷத்துலயும் பாத்தீங்கன்னா வியாதியில வந்து அங்க ஒருத்தருக்கும் எந்த தடையுமே இல்லை. யாரெல்லாம் வியாதியோட தேவனிடத்துல வந்தாங்களோ அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு தடையுமே இல்லை. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசுவே வந்து அவராகவே என்ன பண்றாரு, வாலண்டியரா போய் ஹீல் எல்லாம் பண்றாரு. 400 விதவையின் மகன்லாம் வந்து 400 விதவை ஒண்ணுமே கேட்கல, என் மகன் அந்த மாதிரி இறந்து போயிட்டான்னு எந்த ஒரு ரிக்வஸ்டும் வைக்கல. ஆனா இயேசுவே என்ன பண்றாருன்னா, அவரா மனம் உண்டு த்ரூ கம்பேஷன், அந்த மன துருக்கத்தினால் என்ன பண்றாருன்னா அவரே போய் கை வச்சு அந்த பையனெல்லாம் எழுப்பி விடுறாரு, அந்த மாதிரி பண்றாரு. ஸோ biblically speaking and as far as God is concerned, தேவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு தடைகளும் கிடையாது. என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி, என்னோட ஊழியத்திலும் அது நம்ம அதிகமான பார்த்திருக்கேன். there is no hindrances. எங்க தடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரிதல்ல தான் நிறைய தடைகள் இருக்கு. when we have a wrong understanding of God, கர்த்தரை குறித்து ஒரு தப்பான புரிதல் இருந்தாலோ இல்ல தெய்வீக சுகத்தை குறித்த ஒரு தப்பான புரிதல் இருந்தாலோ அது வந்து சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு தடையாக தான் இருக்குதே தவிர தேவனிடத்துல ஒரு தடையும் கிடையாது. ஆமென். இது ஒரு பெரிய நற்செய்திங்க. there is no hindrances on the side of God. ஏன்னா கிறிஸ்துமஸோட செய்தியை பாத்தீங்கன்னா, நேற்று தான் நம்ம கிறிஸ்துமஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். கிறிஸ்துமஸோட செய்தியை பாத்தீங்கன்னா, அந்த தூதர்கள், அந்த வான சேனை வந்து இந்த ஹெவன்லி ஹோஸ்ட் வந்து அந்த மேய்ப்பர்களை வந்து சந்திக்கிறாங்கல்ல, லூக்கால வருது. மேய்ப்பர்ல சந்திக்கும் போது பாடுறாங்க, இந்த பெரிய ஒரு கொயர் மாதிரி பாடுறாங்க. பாடும்போது என்ன சொல்றாங்க, glory to God in the highest, peace on earth and goodwill towards men. உன்னதங்களில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் அப்படின்னு தான் வருது. ஸோ ஆண்டவருடைய சித்தம் என்னது, சமாதானமாக தான் இருக்கு. ஆண்டவருடைய சித்தம் வந்து பூமியில சமாதானத்தை கொண்டு வரணும், ஷாலோம், எல்லாமே நிறைவா இருக்கணும், ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்கீனமா இருக்கிற காரியம் எல்லாமே என்ன ஆகணும், சரியாகணும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. பீஸ் ஆன் எர்த் அண்ட் குட் வில் டுவர்ட்ஸ் மேன். சோ ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்க சித்தம் என்னது, இட் இஸ் a குட் வில், நல்ல சித்தம். குட் வில் நல்ல சித்தம், கெட்ட சித்தம் எதுவுமே ஆண்டவர்கிட்ட இருந்து வர காரியம் கிடையாது. ஆமே. சோ இதுதான் கிறிஸ்துமஸின் செய்தியாகவே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், வாட் இஸ் த ஹிண்ட்ரன்ஸ். இன்னைக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் பார்க்க போறோம், ஒரு தடை. என்னன்னா அதிகமாக மக்கள் நம்புகிற ஒரு தடை, இந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாக நம்புறாங்க. இது என்னன்னா, பவுலுக்கு தன்னுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரியும். இது நிறைய பேர் ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, பவுலுக்கே வந்து ஒரு வியாதி இருந்துச்சு, அப்ப நமக்கும் வியாதி இருக்கும். பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த ஒரு சீஷனாக கருதலாம். he is one of the leading disciples of Jesus Christ. ஒரு சாதாரண ஆள்லாம் கிடையாது.
ஏதோ ஒரு ரசிக்கப்பட்டாரு, அப்படியே ஒரு கிறிஸ்தவ மாதிரி வாழ்ந்தாரு, மரித்து போனாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. தன்னுடைய முழு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து லைஃப் டெடிகேட்டட் டு காட், முழுமையாக தன்னையே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து, இன்ஃபேக்ட் அவரை வந்து எப்படி அவர் அழைக்கிறாருன்னா பாண்ட் சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். பாண்ட் சர்வன்ட்னா கிறிஸ்துவுக்காக நான் அடிமையா இருக்கிறேன்னு, கிறிஸ்து தான் எஜமான், நான் அவருக்கு அடிமைனா என்னன்னா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு பாண்ட் சர்வன்ட் லைஃப் வந்து அவர் லீட் பண்ணார். அவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி, அப்படிப்பட்ட ஒரு சீஷன், அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் பவுல் வந்து 2 கொரிந்தியர் 12 என்ன எழுதுறாருன்னா, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு சரீரத்துல எழுதுறாரு. சோ இதை எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பவுல் பாருங்க எவ்வளவு ஒரு நீதிமான், அவரை போல ஒரு நீதிமான் கிடையாதுங்க, அவரை போல ஒரு பரிசுத்தவான் கிடையாதுங்க, கர்த்தருக்காகவே வாழ்ந்தாரு, கர்த்தருக்காகவே மரித்தாரு, அவர் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காகவே அர்ப்பணித்தாரு. அவருக்கே பாருங்க சரீரத்துல ஒரு முள் வந்துச்சு, ஒரு வியாதி வந்துச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க, சிக்கா இருந்திருக்காரு அவரு. அப்ப நமக்கெல்லாம் ஏன் வராது அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது முள் என்னது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். வாட் இஸ் தட் தான்? வியாதியா இல்ல அது வேற ஏதாவது? இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிளியர் ஆயிருவீங்க. சோ எடுத்துக்கோங்க, 2 கொரிந்தியர் 12 7-9 படிக்கலாம். நம்ம பாஸ்டர் ஆண்டி ரீட் பண்ணுவாங்க. 2 Corinthians 12 7-9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சரி, இங்க பாத்தீங்கன்னா 3 தடவை நான் ஜோம் பண்ணுங்க. 3 தடவை ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் பதிலே கொடுக்கல. கடைசியில ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதுக்காக ஜோம் பண்ணேன் போல் சொல்றாரு, அந்த முள்ளு நீங்களும் ஜோம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை நீங்களும் ஜோம் பண்ணுங்க, இந்த வியாதி நீங்களும் ஜோம் பண்ணுங்க, அப்படிதான் எல்லாம் இன்டர்பிரட் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, எப்ப அதெல்லாம் நான் எடுக்க முடியாது, நான் என்ன பண்ண போறேன், அவனுக்கு கிருபையை கொடுக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கை உடஞ்சிச்சுன்னா அந்த கையை தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு இது போடுவாங்கல்ல, ஒரு ஸ்லிங் மாதிரி ஒண்ணு போடுவாங்க. இப்படி பிடிச்சி 10 பேர் பாத்துக்கீங்களா, ஸ்லிங் மாதிரி போட்டிருப்பாங்க. கை உடஞ்சேதான் இருக்கு இன்னும், ஆனா அந்த கை வந்து கீழே இப்படி கடக்காம இருக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு ஸ்லிங் மாதிரி கொடுப்பாங்க. இல்ல கால் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த கால் உடஞ்சேதான் இருக்கும், அதனால அவர் நடந்து போறதுக்கு என்ன கொடுப்பாங்க? 2 தடியை கொடுப்பாங்க. அதை பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? நடந்து போவார். ஸோ அதே போல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, பவுலுக்கு பெருசா வியாதி இருந்திருக்கு, அவர் ஜோம் பண்ணி பார்த்திருக்காரு, ஆனா வியாதி என்ன பண்ணல போல. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா நீ வியாதியோட தான் இருக்கணும், உனக்கு கொஞ்சம் கிருபை கொடுக்குறேன். என்ன கிருபை? இந்த வியாதியை சகித்துக் கொள்வதற்கான கிருபையை நான் கொடுக்குறேன். அப்படியே ஒவ்வொரு நாளும் சகிச்சுட்டு என்ன பண்ணு, வாழ்ந்துருட்டு. இன்னைக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்கு பாத்தீங்களா, நமக்கு சகிப்புத்தன்மை வேணும்ன்றது பைபிள் போதிக்குது. சகிப்புத்தன்மைன்னா இங்கிலீஷ்ல வந்து லாங் சஃபரிங்னு சொல்லலாம், இல்ல வந்து எப்படி சொல்லலாம், வேற என்ன வார்த்தை இருக்கு? ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். பேஷன்ஸ், சில நேரத்துல பேஷன்ஸ் சொல்லலாம், பொறுமையா இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா வியாதியை சகித்துக் கொள்ளணுமா அப்படின்றதுதான் இங்க கேள்வி. கிறிஸ்தவத்துல சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்குது, சில காரியங்களை சகித்துக் கொள்ள வேண்டியதா இருக்குது. தேவன் சொன்ன திட்டங்கள் நிறைவேற வரைக்கும் சில பாடுகளை நம்ம சகித்து போக வேண்டியதா இருக்குது. ஆனா வியாதியை குறித்து என்ன சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்றத நீங்க பார்க்க போறோம். ஸோ நல்லா நம்ம இதை கொஞ்சம் வசனமா பார்த்தா பெட்டர். இப்ப 7வது வசனத்தை முதல்ல படிப்போம். திரும்ப 7வது வசனத்தை எடுத்து போடுங்க. 7வது வசனத்துலதான் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. சரி, நல்லா கவனிங்க, இங்க என்ன போட்டிருக்குன்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்குன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவர் தன்னை உயர்த்துகிறார் அப்படின்னு தானே வருது. நான் என்னை உயர்த்தாதபடிக்குன்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? நானே என்னை உயர்த்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து நீங்க கரெக்டா படிக்கணும். கிங் ஜேம்ஸ்ல பாத்தீங்கன்னா அது அப்படி வரல. இங்க டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சரியா ஆகல. டிரான்ஸ்லேஷன் என்ன வருதுன்னா, lest I should be exalted above measure through the abundance of revelation. So
எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் மேன்மை நிமித்தம், abundance of revelation. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, அந்த வெளிப்பாட்டின் நிமித்தம் நான் உயர்த்தப்படுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல எப்படி வருதுன்னா, நான் என்னை உயர்த்துவேன் வருது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி வரல. I should be exalted above because of the abundance of revelation. அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் நிமித்தம் எனக்கு ஒரு உயர்வு வந்துச்சு. இது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? இது புருஷோத்தமன் புரியுதா? புரிஞ்சுன்னா ஓகேன்னு சொல்லு. தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, நான் என்னை உயர்த்தாத படிக்குன்னு வருது. இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. Lest I should be exalted above measure through the abundance of revelation. அதாவது பவுலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. பயங்கரமான வெளிப்பாடுனா, கிறிஸ்துவத்துல இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து புதிய ஏற்பாடுல 13 புஸ்தகம் வந்து பவுல் தான் எழுதியிருக்காரு. சில பேர் 14 புஸ்தகம்ன்றாங்க. அதாவது எபிரேயர் புஸ்தகத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 14. ஆனா ஹீப்ரூஸோட ஆத்தர் நமக்கு சரியா இன்னும் தெரியல. பவுல் தான் எழுதினாரா இல்ல வேற யாரா எழுதினாங்களான்னு எபிரேயர் புஸ்தகம் தெரியல. சோ எபிரேயரை விட்டுட்டா கூட 13 புஸ்தகம் யார் எழுதியிருக்கிறார்? பவுல் தான் எழுதியிருக்கிறார். சோ புதிய ஏற்பாட்டுல பாதி அவர் தான் எழுதிட்டார். இன்னைக்கு பவுலோட புஸ்தகம் இல்லை என்றால் கிறிஸ்துவை குறித்த சரியான வெளிப்பாடு நமக்கே கிடையாது. கரெக்டா? வெறும் காஸ்புல வச்சு மட்டும் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாது. காஸ்புல் வந்து ஜீசஸோட earthly ministry. இயேசு வந்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது செய்த ஊழியத்தோடைய அக்கவுண்ட் தான் காஸ்புல். ஆனால் கிறிஸ்துவோடைய வெளிப்பாடு எங்க இருந்து வருது? பவுலோட நிருபங்கள்ல இருந்து வருது. கிறிஸ்துனா யாருன்னா, இன்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? கிறிஸ்து. அவருடைய வெளிப்பாடு வந்து எங்க இருந்து வருது? பவுலோட புஸ்தகத்துலதான் வருது. சபையோட வெளிப்பாடு, அதாவது கிறிஸ்துக்குள்ள சபை எப்படி இருக்குது? கிறிஸ்து தான் தலை, நம்ம தான் வந்து சரீரம். சோ நம்ம எப்படி இருக்கிறோம்? how is the church here அப்படின்ற அந்த வெளிப்பாடு எங்க இருந்து வருது? பவுலோட புஸ்தகத்துல இருந்து தான் வருது. ஆமென். சோ பவுல் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த கிறிஸ்தவனுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ற எல்லாரும் எதுல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? பவுல்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். திருடன் பாலன்னு சொந்தமா ஒவ்வொரு நாள் உட்காந்து பைபிள் எழுதிட்டு இருக்காரா? எழுதியா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு? இல்ல ஒவ்வொரு ஊழியக்காரன் சொந்தமா ஏதாவது வாங்கி பண்ணிட்டு இருக்காரா? கிடையாது. எல்லாரும் வந்து பவுலோட புஸ்தகங்களும் மற்ற தீர்க்கதரிசிகள் எழுதுனதும் அவங்களோட புஸ்தகத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். So Paul had the greatest revelation of Christ. நான் இங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஒரு பிளாக். கடந்த கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்கள் ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட்ல 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இன் ஹிஸ்டரி, அதாவது 100 இன்ஃப்ளூயன்ஷியல்னா அவர்களுடைய டீச்சிங்ஸா இருக்கலாம், அவர்களுடைய சிந்தனைகளா இருக்கலாம், அவர்களுடைய கண்டுபிடிப்புகளா இருக்கலாம். அதெல்லாம் வந்து மனிதனுடைய வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காரியமா இருந்திருக்கு. அதுல 100 பேர் இவங்கதான் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் ஹிஸ்டரியிலே. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அந்த லிஸ்ட்ல வந்து அப்போஸ்தலன் பவுல் இருக்காரு. இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கான்னா வெறும் கிறிஸ்தவர்கள் இல்லை. ஏன்னா இந்த லிஸ்ட எழுதுன வந்து ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, ஒரு நார்மல் மனுஷன். அவன் எழுதுனான், லிஸ்ட் எழுதான். இந்த 100 பேர் வந்து ஹிஸ்டரியே வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க. உலகத்தின் வரலாறே இந்த மக்களால மாற்றப்பட்டிருக்கு. அதுல இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு, அப்போஸ்தலன் பவுலும் இருக்கிறாரு, ஐசக் நியூட்டன் இருக்காரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்காரு. ஆமென். சோ இப்படிப்பட்ட பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அப்புறம் கன்ஃபியூஷியஸ் வந்து ஒரு பிலாசபர், ஒரு தத்துவஞானி, அவர் இருக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இதுல பால் வந்து பாத்தீங்கன்னா டாப் 10ல வராரு. இயேசு கிறிஸ்து, பவுல் எல்லாம் டாப் 10ல இருக்கிறாங்க. பீப்புள் ஹூ ஷேப்ட் ஹிஸ்டரி. சோ பவுலுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. வரலாற்றிலே எப்படி இருக்கு, ஒரு முக்கியமான பங்கு இருக்கு பவுலுக்கு. சோ இப்படிப்பட்ட நபருக்கு வந்து என்ன எழுதுறாருன்னா, எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டு நிமித்தம். நல்லா கவனிங்க, abundance of revelation. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு இங்க, abundance of revelation. அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் வந்து எல்லாத்தையும் எழுதலன்னு வேற சொல்றாங்க. சில காரியங்கள்லாம் பவுல் எழுதல, அவர் எழுதி கொடுத்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பத்தல, அவர் இன்னும் நிறைய எழுதி இருக்கலாம் அப்படின்லாம் சில வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. அந்த abundance of revelation-னால அவருக்கு ஒரு மேன்மை இருந்துச்சு. என்ன மேன்மைன்னா, எங்க போனாலும் அவர் உட்கார வச்சு கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க அப்போஸ்தலர் புத்தகம்லாம் எடுத்து படிங்க. கிரேக்க பட்டணத்துக்கெல்லாம் போவார், கிரீக் சிட்டிஸ்லாம் போனாருன்னா, ஏன்னா கிரீக்ஸ் வந்து they crave knowledge. கிரேக்கர்களுக்கு வந்து அறிவு
சம்பந்தப்பட்டமான காரியங்கள் வந்து நிறைய புதுசு புதுசா அதாவது வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அதை கத்துக்கணும், அதை பற்றி அறிந்துக்கணும், அதை பற்றி பேசணும் அப்படின்றதுல அவங்களுக்கு அந்த தாகம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ கிரீக்ஸ் மத்தியில வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தார் பவுல். எல்லா கிரீக் சிட்டிக்கும் அவர் உட்கார வச்சிருவாங்க, உட்கார வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன சொல்லுங்க, இந்த கடவுள் யாரு, இந்த கடவுள் யாரு அப்படின்லாம் நிறைய கேட்பாங்க. ராஜாக்கள் முன்பதாகலாம் அவர் போய் நின்னாரு. ரோமன் கவர்மெண்ட்டே, ரோமன் எம்பையரே டோட்டலா கிறிஸ்டியன் நேஷன் ஆனது காரணமே பால் தான். ஏன்னா அவர் போய் பரப்பிட்டாரு. அவர் பரப்பி சில நூற்றாண்டுகள் கழிச்சு என்னாச்சு, கான்ஸ்டன்டைன் ரோமன் எம்பரர் வந்து ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாரு, எல்லாருமே கிறிஸ்டியன் ஆகணும்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாரு. அப்படிதான் வந்து ரோமன் எம்பையர் என்னது கிறிஸ்துவ மயமாக மாற்றப்பட்டுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? பவுலு தான். சோ இப்படிப்பட்ட பவுலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, மேன்மை வந்து கொண்டே இருந்துச்சு. அதான் அவர் எழுதுறாரு இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கேன், கிங் ஜேம்ஸ் தான் படிங்க, ரொம்ப அழகா இருக்கு. லெஸ்ட் ஐ ஷுட் பி எக்ஸால்டட் அபவ் மெஷர் த்ரூ தி அபண்டன்ஸ் ஆஃப் ரெவலேஷன். தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடின்னு வருது. அது ஆக்சுவலா அப்படி வரக்கூடாது, நான் என்னைன்னு போது மேன்மையின் நிமித்தம் நான் உயராதபடின்னு வரணும். அது எப்படின்னா, நான் என்னை உயர்த்தாதபடின்னு வந்துச்சு. நான் உயராதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, என்னை நான் உயர்த்தாதபடி திருப்பி வருது. அது அப்படி வரக்கூடாது. நான் உயராதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. புரியுதுங்களா சொல்றது? அவர் கொடுத்த ரெவலேஷனால அவர் எப்படி இருந்தாரா, உயர்ந்து கொண்டே இருந்தார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பைபிள் டீச்சர் இப்படியே சொல்றாரு, அவரு ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதை எடுத்து வச்சு சொல்றாரு, பவுலுக்கு இருந்த ரெவலேஷன் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு முள் இருந்துச்சு சரீரத்துல. உனக்கு என்ன ரெவலேஷன் இருக்குன்னு உனக்கு முள்ள ஆண்டவர் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னே சொல்லி பேசுறாரு. அவர் எதை அதை சர்காஸ்டிக்கா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ என்னப்பா பெருசா கிழிச்சிட்ட, அவருக்கு இருந்த அளவுக்கு அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு. அவரு யாரு, அவருக்கு பயங்கரமான ரெவலேஷன், அதனால ஒரு முள்ளு வந்துச்சுன்னு போட்டிருக்கு. உனக்கு என்ன பெருசா ரெவலேஷன் இருக்கு, நீ எனக்கு வந்து கர்த்தருக்காக நான் முள்ள வச்சிருக்கேன்னு நீ சொல்லிட்டு இருக்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமா இல்ல, நமக்கு என்ன ரெவலேஷன் இருக்கு, ஒண்ணும் கிடையாது நமக்கு பெருசா. நம்ம எப்படி இதை எடுத்து நமக்கு அப்ளை பண்ண முடியும்? பவுலுக்கு முள் இருக்குன்னு சொல்லி, ஆமா பவுல் போல நானும் முள் வச்சு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, கரெக்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அந்த வாதத்தை கூட நம்ம எடுக்க வேண்டாம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த எக்ஸால்டேஷன், உயர்வு, எக்ஸால்டேஷன் அப்படின்ற அந்த காரியத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸால்டேஷன்ன்றது வந்து பிப்ளிக்கலி ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல இதை எழுதியிருக்கிறார். பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸால்டேஷன், உயர்வை குறித்து நிறைய இடத்துல வருது. ரொம்ப ஃபேமஸான வசனம் வந்து 1 பேதுரு 5:6, அதை போடுங்க. 1 Peter 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். பாருங்க, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உயர்வு வேணும்னா நம்ம என்ன பண்ணுமா, அவருடைய பலத்த கைகளில் நாம் அடங்கியிருக்கணும். சோ உயர்வு என்ற ஒரு காரியம் வந்து தேவனால நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். இதை வந்து நீங்க வந்து நெகேட் பண்ணவே முடியாது. எல்லா கிறிஸ்துவனுக்கும் தேவன் உயர்வை வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உயர்வு நிச்சயம். தேவனுடைய சித்தத்துல, தேவனுடைய பிளான்ல உங்களுக்கு உயர்வு உண்டு. இல்ல பிரதர், ரட்சிக்கப்பட்டு அப்படியேதான் இருப்போம் பிரதர், இல்ல இன்னும் மோசமா நான் போயிட்டே இருக்கேன்னா ஏதோ கோளாறு இருக்கு. தேவனை குறித்த உங்களுடைய பார்வையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. தேவன் இடத்துல கோளாறு இல்ல, உங்ககிட்ட தான் கோளாறு இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் நான் பாத்துருக்கேன், அவங்க சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்படுறது கூட நல்லா இருந்தேன் பிரதர், ரட்சிக்கப்பட்ட பிறகு பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு, பணம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போய் ஓட்டாண்டியா இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன எனக்கு எதுல இருந்து ரியலா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. யாரை நீங்க தெய்வமா வச்சிருக்கீங்கன்றது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க தெய்வமாக வைத்திருக்கிறீங்கன்னா உயர்வு நிச்சயம் உங்களுக்கு. ஆமென். இதை நான் சொல்லல, வேதம் முழுவதும் இது எழுதியிருக்கு. யாரெல்லாம் தேவனிடத்துல வராங்களோ இந்த தேவன் அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறாரு, மகிமையை கொடுக்கிற தேவனா தான் இருக்கிறார், அவங்களுக்கு உயர்வை கொடுக்கிற தேவனா தான் இருக்கிறார். இதுதான் பேதுரு எழுதுறாரு. பேதுரு வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் அப்பாசில்ஸ். பேதுரு சாதாரண எல்லாம் கிடையாது. சூப்பர் அப்பாசில்னா இயேசுவோட இருந்த அப்பாசில்ஸ் வந்து அந்த காலத்துல சூப்பர் அப்பாசில்ஸ் பேர் வச்சிருப்பாங்க. அந்த இயேசுவோடவே வாழ்ந்தாங்க. அவங்களாம் இந்த 12 பேர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அவங்க இயேசுவோடய வாழ்ந்தார்கள், நடந்தார்கள். இயேசுவோடய அவங்கள அந்த 3 வருஷம் பயணம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் சூப்பர் அப்பாசில். பவுல் வந்து இயேசு கூட அவர் வாழல,
ஆனா இயேசுவோட கண்டெம்பரரியா இருந்தார். கண்டெம்பரரினா அந்த காலத்துல வந்தார். பட் இயேசுவோட அவருக்கு பெரிய தொடர்பு எல்லாம் கிடையாது. அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடல, அவரோட ஊழியம் செய்யல, அப்படி பண்ணல. ஆனா இயேசுவை பற்றி ஒரு வெளிப்பாட்டு நிமித்தம் அவர் அப்போஸ்தலனாக மாறினார். ஆனா பேதுருனா சூப்பர் அப்போஸ்தலன். பேதுரு, யாக்கோபு, யோவானு, தோமா, இவங்க சூப்பர் அப்போஸ்தலன்ஸ். ஏன்னா அவங்க இயேசுவை வந்து பிசிக்கலா அவங்க பார்த்தவர்கள். பிசிக்கலா அவங்க அவர் கூட வந்து ஒரு உறவுல இருந்தாங்க அவங்க. They had a very close relationship with the Lord Jesus Christ. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்ன எழுதுறாரு? எப்பா நீ கர்த்தருடைய கையில அடங்கி இருந்தனா நிச்சயமா உனக்கு என்ன உண்டு? உயர்வு உண்டுன்றார். ஆமே, நான் இத கண்டிப்பா நம்புறேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? உயர்வை வைத்திருக்கிறார். அந்த உயர்வை பெற்றுக் கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணணும். அவரோட கரத்துல அடங்கி இருக்கணும். Humble yourselves in the hand of God. ஆமென். இத நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில என்ன வருது? உயர்வு வருது. சோ பவுல் வந்து கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தனால அவரோட வாழ்க்கையில என்ன உண்டாச்சுங்க? உயர்வு உண்டாச்சு. அதுதான் அவர் எழுதுறாரு. இந்த 12:7 எதான் வருது? வெளிப்பாட்டு நிமித்தம் நான் எனக்கு ஒரு உயர்வு வந்து கொண்டே இருந்துச்சு. I was exalted above measure by the abundance of revelation. ஆமென். சோ உயர்வு என்பது பவுலோட வாழ்க்கையில ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அன்றாட ஒரு இதா இருந்துச்சு. Every day he was constantly exalted. ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்க்கையில் இந்த உயர்வு வந்து கொண்டே இருக்குது. சோ இந்த உயர்வை தடுப்பதற்காக தான் ஒரு முள்ளு வந்துச்சு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு பவுல் அந்த வசனத்துல எழுதுறாரு. அந்த 12:7 போடுங்க. 2 கொரிந்தியர் 12:7 போடுங்க. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு படிங்க பாஸ்டர். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இதுக்கு மேல கிளியரா பவுல் எழுத முடியாது. யாரோட தூதன் அது? சாத்தானுடைய தூதன் இருக்கு. சாத்தானின் தூதன். இயேசுலாம் சாத்தான் அனுப்பல. இயேசுவோட தூதனா? கிடையாது. சாத்தானின் தூதன். A messenger of Satan to buffet me. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா சாத்தா என்னை குத்தும்படிக்கு. இங்கிலீஷ்ல வந்து பஃபட் அப்படின்னு வருது. பஃபட் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட்லி கிரியேட் ப்ராப்ளம்ஸ். தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கான்ஸ்டன்ட்லி கிரியேட் ப்ராப்ளம். இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்னா நீங்க போய் சி ஸ்டோர்ல கடற்கரையில போய் நின்னீங்கன்னா அந்த அலைகள் வந்து கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். அலைகள் என்னைக்கா நிக்குதா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அலை வராதுங்க. இன்னைக்கு நைட் அலை வராதுங்க. கடலுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோங்க. இன்னைக்கு நைட்டு தூங்க போதுங்க அப்படின்னு ஏதாவது இருக்குதா? 24 hours 365 days ஆதியில இருந்து என்னைக்கு ஆண்டவர் கடலை உண்டாக்குனாரோ அன்னையில இருந்து என்ன பண்றது? அலைகள் ஓய்வதில்லை. அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அலை வந்துகிட்டே இருக்கு. அலைகள் வந்து கொண்டே இருக்கு. கான்ஸ்டன்டா நின்றுட்டேன்னா ஒரு அலை போகும், இன்னொரு அலை வரும், ஒரு அலை போகும். அதுதான் பஃபட். சோ குத்தும்படின்னு வருது. இங்கிலீஷ்ல வந்து பஃபட். மெசஞ்சர் ஆஃப் சேட்டன் டு பஃபட் மீ. சாத்தானின் தூதன் என்னை குத்தும்படின்னு தமிழ்ல வருது. குத்துறதுன்னா தொடர்ந்து குத்திக்கிட்டே இருப்பாங்களாம். சக்கு சக்கு சக்குன்னு குத்தும்படி. சோ ஒரு ஒரு பிசாசு மாதிரி ஒரு மனுஷனோ ஒரு காரியமா என்ன பண்ணிருக்கு? அவரை குத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த குத்தும்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னது? இது அடுத்த வருஷம் படிப்போம். அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். சரிங்களா? என் மாம்சத்தில் என்னை குத்தும்படின்னு வருது. மாம்சத்தில் என்னை குத்தும்படி. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா thorn in the flesh. மாம்சத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சு என்னை குத்தும்படி. இங்கிலீஷ்ல thorn in the flesh வருது. சோ இந்த thorn in the flesh, மாம்சத்தில் முள், இது வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ற ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இடியம்னா ஒரு வழக்கு சொல்லுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பழமொழின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்ல சில இதெல்லாம் சொல்றோம். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுங்க. அந்த ஆபத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். கரெக்டா? லிட்டரலா தலைக்கு தான் வந்துச்சா? கிடையாது. ஏதோ ஒரு ஆபத்து. அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. என் உயிரே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர். இப்போ என் ஃப்ரெண்டை பார்த்து நான் சொல்றேன் என் உயிரே நான் கொடுக்குறேன்னா நிச்சயம் என்னென்ன உயிரை கொடுக்க போறேன் நான் உனக்கு அப்படின்னு என்ன இருக்குன்னா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிக்க போறேன். அந்த மாதிரி அர்த்தம். சோ thorn in the flesh அப்படின்றது மாம்சத்தில் ஒரு முள் அப்படின்றது அந்த காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா பழைய ஏற்பாட்டிலையும் இதே வசனங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இதே வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
அதை படிச்சா இது ஈஸியா புரிஞ்சிடும். எடுத்துக்கோங்க, எண்ணாகமம் 33:55, நம்பர்ஸ் 33:55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக அவர்களில் நீங்கள் மீதியா வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமா இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். Amen. But if you do not drive out the inhabitants of the land from before you, then it shall be that those whom you let remain shall be irritants in your eyes and thorns in your sides, and they shall harass you in the land where you dwell. So இது எந்த பதத்துல வருது, எந்த கான்டெக்ட்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, எண்ணாகமம், அதாவது இவங்க வந்து இன்னும் போகல, கானான் தேசத்துக்குள்ள என்டர் ஆகல. ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, நீங்க உள்ள போயிட்டு என்னெல்லாம் செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றேன்னா, உள்ள நீ போய் கானான் தேசத்தை வந்து பிடிச்ச பிறகு டோட்டலா வந்து அந்த தேசத்தை என்ன பண்ணு, கைப்பற்றணும். எவனாவது 1-2 பேரை விட்டு வச்சுட்டேன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், உனக்கு தொந்தரவா இருப்பான். அதுதான் அதுக்கு அர்த்தம். முள்ளும் குறுக்குமாக இருப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 ஏக்கர் லேண்ட் வாங்குறீங்க. ஒரு 10 ஏக்கர் லேண்ட் எங்கேயோ போய் வாங்கிட்டீங்க. இந்த 10 ஏக்கர் பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்னா, இல்லீகலா ஆக்கிரமிச்சிருக்கான், என்க்ரோச் பண்ணிருக்கான். ஒரு சின்ன குடிசையோ இதை போட்டு ஒரு ஷெட்டு போட்டு உட்காந்துருக்கான். அவன் வந்து 10 ஏக்கர்ல 1 சென்ட்ல தான் உட்காந்துருக்கான். சரிங்களா? 1 சென்ட்டோ 2 சென்ட் தான் அவன் இருக்குது. நீங்க 10 ஏக்கர் ஃபுல்லா வாங்குறீங்க. நீங்க அந்த 10 ஏக்கர் வாங்கிட்டு, பரவாயில்லங்க 1 சென்ட்ல தானே உட்காந்துருக்கான், 2 சென்ட் தானே அங்க வச்சிருக்கான் அவன் கையில, அப்படி நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அவன் நீங்க வண்டியை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவன் வண்டியை அங்க முன்னாடி நிறுத்துவான். பாத்திருக்கீங்களா? சில இடத்துல எல்லாம் நீங்க அங்கதான் கேட்டு போடணும்னு வச்சிருப்பீங்க, அவன் கரெக்டா அங்கதான் நோண்டிக்கிட்டு இருப்பான் வச்சு, உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்க இது முன்னாடி வந்து குப்பையை கொட்டுவான். ஏதாவது தொந்தரவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, லேண்ட் உங்களுக்கு தான் சொந்தம், ஆனா அவன் அங்க 1 சென்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். 10 ஏக்கர் உங்களுக்கு தான் சொந்தம், 1 சென்ட் தான். 1 சென்ட்ன்றது 400 சொச்சம் ஸ்கொயர் ஃபீட் தான். அதுலதான் அவன் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்து அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்காது. அதுக்கு பேரு தான் என்னது, முள்ளும் குறுக்குமா இருக்குது. புரியுதுங்களா? அவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். சின்ன இப்போ வீட்டுக்குள்ள வந்து இந்த கொசு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொசு அப்படிதான். வீடு எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் கொசு என்ன பண்ணுது, தூங்குறதா நிம்மதியா நம்மள விடாது. என்னதான் ஏசியை போட்டு வச்சிருந்தாலும், வீடு பெருசா பிரம்மாண்டமா இருந்தாலும், கொசு இருந்துச்சுன்னா வீட்டுல என்ன வராதுங்க, தூக்கம் வராது. கொசு இல்லைன்னா எங்கனாலுமே நிம்மதியா தூங்கலாம். கவனிச்சிருக்கீங்களா? கொசு இல்லைன்னா எங்கனாலும் தூங்கலாம், ஏசி கூட வேண்டாம், நிம்மதியா படுத்து தூங்கலாம். அது போலதான், அதுதான் வந்து எண்ணாகமத்துல படிக்கிறோம், அவர்கள் உங்களோட முள்ளும் குறுக்குமாக இருப்பார்கள். இன்னொரு இடத்துலயும் இதே பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை எடுப்போம். யோசுவா 23:13. ஜோஷுவா 23:13. உங்க தேவனாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாக அறியுங்கள். புரியுதுங்களா? தொந்தரவா இருப்பான்னு அர்த்தம். கண்ணுகளுக்கு முள்ளு, விழாக்களுக்கு சவுக்கு, கண்ணியாகும்னா எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னொரு வசனம் படிச்சிருவோம். நீதிமொழிகள் 2:3. ஜட்ஜஸ் 2:3. ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன், அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். But they shall be thorns in your sides and their God shall be snare to you. இங்கிலீஷ்ல அப்படியே வருது, தான்னே வருது, thorns in your side. உங்களுக்கு முள்ளுமாக இருப்பார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, பவுலுக்கு ஏகப்பட்ட முள் இருந்துச்சுங்க. என்ன முள்ளு? வியாதி கிடையாது, ஊழியத்துல அவருக்கு முள்ளு. ஏன்னா பவுல் மாதிரி யாரும் ஊழியம் பண்ணல, பயங்கரமான ஊழியம். எஸ்பெஷலி வந்து ஜென்டைல்ஸ் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில பவுல வந்து ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்றாரு. இன்றைக்கு வந்து நம்ம கையில சுவிசேஷம் இருக்குது, இன்னைக்கு உலகம் முழுதும் சுவிசேஷம் பரவி இருக்குன்னா அதுக்கு பவுல் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு போற இடத்துல எல்லாம் அவருக்கு உபத்திரவம் இருந்துச்சு, பெர்சிக்யூஷன். ஏற்கனவே நிறைய தடவை நான் பேசியிருக்கேன், பெர்சிக்யூஷன் இஸ் நாட் சிக்னஸ். உபத்திரவம் வந்து என்னது, வியாதி கிடையாது. வியாதி பெர்சிக்யூஷன் நீங்க என்ன பண்ணிக்கூடாது, ஈக்குவல் பண்ணிக்கூடாது. இன்றைக்கும் நிறைய இடங்கள்ல பெர்சிக்யூஷன் போயிட்டு இருக்கு, உலகம் எங்கும் என்ன போயிட்டு இருக்கு, உபத்திரவம் இருக்குது. எதனால உபத்திரவம் இருக்குன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால உபத்திரவம் இருக்குது. சில இடங்கள்ல குடும்பங்கள்ல உபத்திரவம் இருக்குது.
குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. அவர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டதுனால முழு குடும்பமும் அவர் என்ன பண்ணுது? வெறுக்குது. பாத்திருக்கீங்களா? அதுதான் பெர்சிக்யூஷன். எதனால அவரை வெறுக்கிறாங்க அந்த அந்த மனுஷனை? ஏன்னா நீ வந்து கிறிஸ்தவன் ஆயிட்ட, நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்ட, அதனால உன்னை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. அது பேர் தான் பெர்சிக்யூஷன். சிக்னஸ் இஸ் நாட் பெர்சிக்யூஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பவுல் சொல்றது வந்து பெர்சிக்யூஷன், நாட் சிக்னஸ். பிசாசின் மூலமாக அவருக்கு என்ன பண்ணுது? பிசாசு எப்படி பண்றான்? மனிதர்கள் மூலமாக என்ன கொண்டு வரான்? உபத்திரத்தை கொண்டு வரான். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்டுறேன் வாங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், ஆக்ட்ஸ் 14 எடுங்க. ஆக்ட்ஸ் 14 லிஸ்ட்ரா அப்படின்ற ஒரு பட்டணத்துல பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. லிஸ்ட்ரால பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, லிஸ்ட்ரா 19 14-19 ஆக்ட்ஸ் 14:19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்தின் வழியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அடுத்தது, சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். பாருங்க, யூதர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க? கல் அடிச்சு பவுலை தூக்கி வெளியே போட்டாங்க. ஏன்னா பவுல் லிஸ்ட்ரால ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. யூதர்கள்லாம் வந்து கல் அடிச்சு தூக்கி போட்டாங்க. எதுக்கு கல் அடிச்சு தூக்கி போட்டாங்க? அவரை கொலை செய்யணும்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த பவுல் பாருங்க, எழும்பி அடுத்த பட்டணம் போயிட்டார். டார்பி அப்படின்ற அடுத்த பட்டணத்துக்கு போயிட்டார். எதனால அவர் மேல கல் அடிச்சாங்க? கிறிஸ்துவை இவர் பிரசங்கம் பண்றார். யூதர்களுக்கு பிடிக்காத நபர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை யூதனாகிய பவுலே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களால என்ன பண்ணாரு? போய் உபத்திரவத்துல போட்டு அவர் போட்டு பர்சிக்யூட் பண்றாரு. he was persecuting them. அவங்கள உபத்திரப்படுத்தி கொண்டு இருந்தார். ஆனா தமஸ்குல அவருக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்குது. தமஸ்கு போற வழியில அதுல அவர் வந்து மனம் மாறி இயேசுவை பின்பற்றுறாரு. இப்போ பவுலுக்கு அதே மாதிரி உபத்திரம் வருது. பவுல் என்ன உபத்திரம் கொடுத்தாரோ அதே உபத்திரம் யாருக்கு வருது? இப்போ பவுலுக்கு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே உபத்திரம். அவர் அன்னைக்கு நிறைய பேர் கல்லடிச்சாரு. ஸ்தேவானை கொண்டது பவுல் தான். அப்போஸ்தலன் ஸ்டீபன் ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? அவரை கொண்டது யாரு? பவுல் தான். அதே போல இன்னைக்கு பவுல கல்லடிக்கிறாங்க. கல்லடிச்சு தூக்கி போடுறாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், கல்லடிச்சு தூக்கி போட்ட பவுல் எழுப்பி போறாருங்க. அப்படின்னா பவுல் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார் பாருங்க. நிறைய வாட்டி நினைச்சு பார்ப்பேன், இந்த மனுஷன் யார்? அந்த மனுஷன் எப்படியா கல்லடி வாங்கிட்டு எந்திரிச்சு போறாரு அப்படின்னு நினைச்சு பாத்துருக்கேன். கரெக்டா? நம்ம எல்லாம் வந்து கல்லை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிடுவோம், ஆண்டவரே பரலோகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவர் கல்லடியும் வாங்கிட்டு எந்திரிச்சு அடுத்த பட்டத்துக்கு ஊழியம் பண்ணான்னு போட்டிருக்கு. பர்னபாவோட கிளம்பி அடுத்த பட்டத்துக்கு போயிட்டாராம் ஊழியம் பண்றதுக்கு. கல்லடி. அப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்துவை குறித்த ஒரு மேன்மையான வெளிப்பாடு அவருக்குள்ள இருந்திருக்கு. கிறிஸ்து தான் என் ஜீவன், கிறிஸ்து என்னை எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் என்னுடைய ஜீவனை யாரும் பறிக்க முடியாதுன்ற ஒரு ஸ்ட்ராங் ரெவலேஷன், ஒரு ஆணித்தரமான ஒரு வெளிப்பாடு அவருக்குள்ள இருந்திருக்கு. என்னுடைய ஜீவன் வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்குதுன்ற ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. அதனாலதான் பாருங்க, அவருக்கு போற இடத்துல எல்லாம் பிரச்சனை வருது. he was an immovable guy. அவர் யாருக்கும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக இருந்திருக்கார். புரியுதுங்களா? அதனாலதான் பிசாசு என்ன பண்ணிருக்கான்? பிசாசின் தூதன் அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? குத்திக்கிட்டு இருந்திருக்கான். எப்படி குத்துனா? மக்கள் வழியாக. இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீங்க. நிறைய இடத்துல அவர் வந்து என்ன பண்றாங்க? அவர் அரெஸ்ட் பண்றாங்க, புடிச்சு ஜெயில போடுறாங்க. பாலும் சீலாவும் புடிச்சு என்ன பண்றாங்க? ஜெயில போடுறாங்க, அடைக்கிறாங்க. அங்க அவங்க துதித்து பாடுறாங்க. துதித்து பாடணும்னு அங்க எல்லாம் ஜெயில எல்லாம் உடைஞ்சு ரிலீஸ் ஆறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. இது எல்லாமே என்னது? பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள். சோ இதை வச்சுதான் பவுல் வந்து என்ன பண்றாரு? ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ணும் போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுன்றாரு. சோ இங்க நல்லா வாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்குது. 9வது வசனம் போடுங்க. 2 கொரிந்தியர் 12:9 போடுங்க. பவுல் ஜோம் பண்ணோன்னா ஆண்டவர் வந்து பதில் கொடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஓகே. சோ இது வந்து தமிழ்ல எப்படி வருதுன்னா,
என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் அப்படின்றது போது உடனே எப்படி வருதுன்னா பாருங்க, பலவீனமா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஹானருங்க. மேன்மை பாராட்டுவேன்னு அர்த்தம். அதை வந்து பெருமையா பேசுறது, அதை மேன்மை பாராட்டுவேன். இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கலாம், பலவீனமா இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஹானர் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்காகவே நான் பலவீனமா இருப்பாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் போய் சொல்லுவேன், பாரு இது இது இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கிறிஸ்துக்காக அப்படின்றது. இது வந்து கேஜேவியில படிங்க, ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கேஜேவியில தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படிங்க, கேஜேவியில பாருங்க. And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. இந்த ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, glory in my infirmities. இந்த வார்த்தை gloryன்றது வந்து ஒரு பழைய இங்கிலீஷ் வார்த்தை, an old English word. glory in my infirmities. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு வசனத்தை படிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு வசனத்தை படிச்சோன்னா இதை இன்னும் அழகா புரியும். பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் புஸ்தகம் எக்ஸோடஸ் 8:9, யாத்ராகமம் 8:9 போடுங்க. எக்ஸோடஸ் 8:9 போடுங்க. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். ஓகே, இது வந்து ரெண்டாவது வாதை தவளை. முதல் வாதை வந்து நதி வந்து ரத்தமாக மாறிடும், தண்ணில ரத்தமாயிரும் எகிப்துல. ரெண்டாவது வாதை வந்து தவளை வந்துடும். தவளை வந்து எல்லா இடத்துலயும் வந்துடும், வீடுகள், அவங்களோட இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் தவளை வந்துடும். அப்போ வந்து மோசே என்ன சொல்றான்னா, எப்பா நீ வந்து என்கிட்ட சொல்லு, நான் வந்து விண்ணப்பம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ தவளை வந்து நதிகள்ல மட்டும்தான் இருக்கும் இனிமேல் அப்படின்றத கேட்கறான். இது இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா வரும். இங்கிலீஷ்ல போடுங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. அதுல கரெக்டான அந்த வார்த்தை வரும், அந்த க்ளோரின்ற வார்த்தை வரும் பாருங்க. அண்ட் மோசஸ் said unto Pharaoh, glory over me. பாருங்க, glory over me, when shall I entreat for thee and for thy servants and for thy people to destroy the frogs from thee and thy houses, that they may remain in the river only. Glory over me அப்படின்றது என்ன அர்த்தம்னா, give me a command or command over me. இப்போ நீங்க வந்து அந்த வசனத்தை போடுங்க, 2 கொரிந்தியர் 12:9 போடுங்க. அங்க மோசே என்ன கேட்கிறான்னா, glory over me that I may entreat you. அப்பனா அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு கட்டளை கொடு, நான் வந்து அப்பொழுது என்ன பண்றேன், அங்க வந்து இந்த தவளைகள்லாம் ஆறுகள்ல மட்டும் தான் இனிமேல் இருக்கும், உன் வீட்டுல தான் இருக்காது. அதுக்கு ஒரு கமாண்ட் கூட, நான் அதை செய்யறேன்றாரு. நீ சொல்லு, நான் செய்யறேன்றாரு பார்வோன்ட்ட. சோ இங்க பாத்தீங்கன்னா 12:9 போடுங்க. Most gladly therefore I will glory in my infirmity. சோ இங்க அதே பதத்துல தான் யூஸ் பண்ண. என்னன்னா, gloryனா to have dominion or to have command. சோ இங்க என்ன அர்த்தம்னா, பவுல் எப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள்ள போனாலும் அவருக்கு அந்த உபத்திரத்தின் மத்தியில ஜெயம் மட்டும் தான் இருந்துச்சு. He had complete dominion and command over the situation through which he was going through. அவர் போன சூழ்நிலைகளுக்குள்ளாக அது உபத்திரமா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், ஆனா அதுல அவருக்கு தான் முழு கமாண்ட், டொமினியன், அதாவது முழு அதிகாரம், ஆளுமை அவருக்கு தான் இருந்துச்சு. எத்தனை பேர் புரியுது? இது எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு டெஸ்டிமோனியை சொல்றேன், இது அழகா புரியும் உங்களுக்கு. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. லாஸ்ட் வீக் நான் அவரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 வருஷங்களுக்கு அப்புறம் நான் மீட் பண்றேன். போன வருஷம் வந்து சடனா ஜனவரி மாசம் எனக்கு அவர் கால் பண்றாரு. அவர் வந்து யூகேல வாழ்றாரு. He lives in the United Kingdom. யூகேல அவர் வாழ்றாரு அவர் ஃபேமிலியோட. போன் பண்ணி, இந்த மாதிரி கிரண், எனக்கு கேன்சர் நோய் இருக்குன்னு டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என் வயசு தான் இருக்கு, எனக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு 2 பிள்ளைங்க. இன்ஃபேக்ட் அவரோட மூத்த பிள்ளை வந்து என் பிள்ளையோட 1 வயசு தான் கூட. என்னோட மூத்த பிள்ளைக்கு அவர் பிள்ளைக்கு 1 வயசு தான் டிஃபரன்ஸ் சொல்றாரு. எனக்கு அப்படியே உடஞ்சிச்சு அந்த நியூஸை கேட்டேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, எனக்கு கேன்சர் இருக்கு, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், நீங்க எனக்காக ஜெபம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சரியாவீங்க, சரிங்களா? ரொம்ப மோசமான ஒரு கேன்சர். என்ன கேன்சர்னா, இவ்வளவு பெருசுக்கு ஒரு 18 சென்டிமீட்டர், ஒரு 18 சென்டிமீட்டருக்கு ஒரு டியூமர் வந்து
அவருடைய லங்ஸ்ல போட்டு அமுக்கிட்டு இருக்கு. லங்ஸ் இருக்குல்ல, நுரையீரல போட்டு அமுக்கிட்டு இருக்கு. இங்க உள்ள 18 சென்டிமீட்டர், இவ்வளவு புதுசு. 10 சென்டிமீட்டர்னா எவ்வளவு தூரம்? 18னா ஆல்மோஸ்ட் இவ்வளவு தூரம். ஒரு அடி ஸ்கேல் கலோ அது வந்துடும். டியூமர் வந்து அமுக்கிட்டு இருக்காரு லங்ஸ்ல போட்டு. டாக்டர்ஸே பயந்துட்டாங்க. இப்படிப்பட்ட கேன்சர், இப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸே பயந்துட்டாங்க. ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, இதை நீங்க யாருக்குமே சொல்லக்கூடாது. ஆக்சுவலா நான் இந்த டெஸ்டிமோனி இது வரைக்கும் யாருக்குமே சொல்லல. இப்பதான் சொல்றேன் இந்த டெஸ்டிமோனி. இதை நீங்க யாருக்குமே சொல்லக்கூடாது. ஏன்னா என்னோட விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டுமே இதை நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். என்னோட அவங்க விசுவாசிக்கணும். எனக்கு அவிசுவாசம் இங்க தேவையில்லை. ஐ வாண்ட் ஒன்லி ஃபெய்த். நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நான் சொல்லுவேன். கர்த்தர் சுகமாக்குவாருன்னு விசுவாசிக்கிற நபர்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்லி கேட்டுட்டாரு. ஒரு 10 பேருக்கு தான் சொன்னார். டோட்டலா ஒரு 10 பேருக்கு தான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும். டெஸ்டிமோனி வந்த பிறகு நிறைய பேர் சொல்லிட்டாரு. பட் அந்த 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 பீரியட் ஆஃப் டைம்ல யாருக்குமே சொல்லல. நெருங்கிய நண்பர்கள் கூட நிறைய பேர் சொல்லல. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்க உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்ல. ஏன்னா நீங்க விசுவாசிப்பீங்க, கர்த்தர் சுகமாக்குவார்ன்றதை நீங்க ஸ்ட்ராங்கா விசுவாசிப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். மத்தவங்களுக்கு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், பரிதாபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு ரொம்ப தெளிவா இருந்தாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு தேவை பரிதாபம் அல்ல, எனக்கு தேவை தேவனுடைய சுகம். புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு வியாதியில இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தேவைப்பா யாரு பாவங்க. நீங்க பாவம் கிடையாது. உங்களுக்கு தேவை சுகங்க. உங்களுக்கு தேவை பாவம் கிடையாது. யூ டோன்ட் நீட் சிம்பத்தி, யூ நீட் ஹீலிங். பிசாசு என்ன பண்ணுவான்னா, வியாதி வந்தோடனே உங்க ஒரு பரிதாபமான நிலைமையில உங்களை கொண்டு போய் விட்டு உங்களை யோசிக்க வச்சிருவான். ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண வைப்பான் அவங்களே. ஐயோ நான் பாவம், ஐயோ நான் பாவம். நீங்க பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. புரியுதுங்களா? பிசாசோட வேலையே தான் அந்த விக்டிம் கார்டை பிளே பண்ண வச்சிருவான். விக்டிம் கார்டுனா என்னன்னா, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், இப்படி யோசிக்க வச்சிருவான் பிசாசு. ஏன்னா இப்படி யோசிச்சுட்டோம்னா சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அதே தடையாயிரும். சோ என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு, ஐ டோன்ட் நீட் யுவர் சிம்பத்தி. இப்படியே சொன்னாரு என்கிட்ட, எனக்கு உங்க பரிதாபம் எல்லாம் தேவையில்லை. நீங்க பாவப்பட்டு எனக்கு எதாவது ஆக போதா? இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் வந்து வியாதியில இருக்க, நான் போய் ஐயோ பாவம் சொல்றதுனால வியாதி போக போதா? இல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல நான் போய் ஐயோ பாவங்க, எவ்வளவு நல்ல மனுஷன் நீங்க, உங்களுக்கா இப்படிப்பட்ட வியாதின்னு நான் சொல்றதுனால, பரிதாபப்படுறதுனால வியாதி போகுமா? பிராக்டிக்கலா நான் பேசுறேன். ஏஸ்ட் எங்கேயாவது போய் ஐயோ பாவம் 38 வருஷமா படுத்திருக்கேன், ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே உன்னை பார்த்தா, ஐயோ பாவம் 12 வருஷமா உனக்கு பெரும்பாடு இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ பாவம் 2 கண்ணும் தெரியலையா உனக்கு, ஐயோ பாவம் பிறந்ததுல இருந்தே நீ சப்பானியா இருக்கியா அப்படின்னு சொன்னாரா? இல்ல பவுல் சொன்னாரா? இந்த ஐயோ பாவம் சொல்றதுனால எந்த வியாதியும் போகாது. நிறைய நேரம் ஐயோ பாவம் நம்மளே நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். என்ன போல ஒரு பரிதாபமான நிலை யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவர். இப்படிதான் ஜோமே பண்றது நிறைய பேர். என்ன போல யாரும் கஷ்டப்படக்கூடாது ஆண்டவர், என்ன போல யாரும் வந்து பரிதாபமான நிலைமையில யாரும் வரக்கூடாது ஆண்டவர். இப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஜபம் ஆண்டவர் தேவையில்லை. இந்த பரிதாபம் ஜபம் இதெல்லாம் தேவையில்லை அவருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாதா உங்க நிலைமை என்னன்னு? அவருக்கு தெரியாதா? அந்த நிலைமையை ஜெயிக்கிறதுக்கான எல்லாத்தையுமே அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப அதை எடுத்து யூஸ் பண்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னார் என்கிட்ட, என் ஃப்ரெண்டு கிரண், ஐ டோன்ட் நீட் சிம்பத்தி, ஐ நீட் ஃபெய்த். எனக்கு தேவை பரிதாபம் இல்லை, எனக்கு தேவை விசுவாசம். சோ யாரெல்லாம் விசுவாசிப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, எனக்கும் இன்னும் சில பேருக்கு மட்டும் விசுவாசத்துல நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லாம் எனக்காக நிப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு. அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் இங்க இருக்கான்னு பார்க்க வந்திருக்காரு. பெர்ஃபெக்ட்லி ஹீல், கம்ப்ளீட்லி ஹீல். அவரை பார்த்தா கேன்சர் வந்திருக்கான ஒரு அறிகுறி கூட கிடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்காரு மனுஷன், ஜம்முன்னு இருக்காரு. அவருடைய இந்த டெஸ்டிமோனில ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். என்னன்னா, he had complete dominion over his situation. முழு ஆளுமை அவர்கிட்ட தான் இருந்துச்சு, வியாதி கிட்ட இல்ல. இதுதான் பவுல் எழுதுறாரு. glory over my infirmities. என்ன சொல்றாருன்னா பவுல், பிரச்சனை இருக்கு ஆனா ஆளுமை யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு, பிரச்சனை இல்ல. வியாதி இருக்குதா? இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு தேவை. வியாதி இருக்குது, ரைட்டு, டாக்டர் சொல்ற வியாதி இருக்கு, ஆனா ஆளுமை என்கிட்ட இருக்கு, வியாதி கிட்ட கிடையாது. ஆளுமை உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். இன்னைக்கு வியாதி வந்தோடனே ஆளுமையை வியாதி கிட்ட கொடுத்துருவோம் நம்ம. ஐயோ வியாதி வந்துருச்சுன்னு
உங்ககிட்ட இருக்க ஆளுமெல்லாம் யார்கிட்ட போயிடுது? வியாதி கிட்ட போயிடுது. வியாதி மட்டும் இல்ல, பிரச்சனை வந்தாலுமே அப்படிதான். எந்த பிரச்சனையா இருக்கலாம், பினான்சியல் பிரச்சனையா இருக்கலாம், எந்த ப்ராப்ளமா இருக்கலாம், உடனே பயந்து போய் கதறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற அத்தாரிட்டி, டொமினியன் அங்க போயிருது. இதுதான் பவுல் எழுதுறாரு. உபத்திரவம் இருக்குது, பலவீனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆளுமை என்கிட்ட இருக்கு. அதுதான் I would rather glory in my infirmities. அதுதான் கருத்து. சோ வியாதி வந்து டெம்பரரி தான். ஆளுமை வந்து ஆண்டவர் நிரந்தரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிக்னஸ் இஸ் a temporary thing. சிக்னஸ் இஸ் நாட் பெர்மனன்ட். ஏன்னா சிக்னஸ் வந்து நல்லா கர்த்தர்ட்ட இருந்து வர்றது மட்டும்தான் அங்க பெர்மனன்ட். மிச்சதெல்லாம் டெம்பரரிங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தரிடத்துல இருந்து வர காரியங்கள் மட்டும்தான் நித்தியத்துக்கும் நிற்கும். மிச்சதெல்லாம் டெம்பரரி தான். வியாதி வந்து கர்த்தரிடத்துல இருந்து வரல, அதனாலதான் அது டெம்பரரி. பலவீனம் கர்த்தரிடத்துல இருந்து வரல, உபத்திரம் கர்த்தரிடத்துல இருந்து வரல, அதையெல்லாம் டெம்பரரி. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுமை வந்து கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆளுமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எபேசியர்ல அதுதானே போட்டிருக்கு. உன்னதங்களில் அவரோட நீங்க என்ன பண்றீங்களா? வீட்டிருக்கிறீங்களா? அந்த வசனத்தை எடுப்போம். எபேசியர் 2ல வரும். எபிசியன்ஸ் 2ல எபேசியர் 2, 4, 5, 6 போடுங்க. அது படிங்க. இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணு விஜய் பாஸ்டர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அடுத்த வருஷம் அக்கிரமங்களை மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். எதற்காக உட்கார செய்தாராம்? வருங்காலத்தில வருகிற மேன்மையை நம்மை விளங்க செய்வதார். டு ஷோ தி எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர். வருங்காலத்துல ஒரு மேன்மை, புரியுதுங்களா? தி எக்ஸீடிங் ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் அண்ட் கைண்ட்னஸ். உங்க எல்லாருடைய வருங்காலத்திலையும் ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய கிருபை, பெரிய மகிமையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை வெளிப்படுத்தணும் அவரு. அதற்கு அவர் என்ன பண்றாரா? உங்களை, பாவத்துல மரித்த உங்களை உயிர்ப்பித்து உன்னதத்துல அவரோட உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு? உங்க வருங்காலத்துல இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக. வருங்காலம்னா எல்லாரும் ஏதோ ஒரு காலம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காலம் வருங்காலம்னா உங்க வருங்காலம் தான். உங்களை தானே உயிர்ப்பிச்சு மேல உட்கார வச்சிருக்காரு. அப்போ உங்க வருங்காலத்துல தானே இதெல்லாம் காட்டணும். எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் ரிச்சஸ் அண்ட் மர்சி. அது எந்த வருங்காலத்துல காட்டணும்? உங்களுடைய வருங்காலத்துல தான் காட்டணும். அதுக்குதான் உங்களை வச்சிருக்கிறார். சோ ஆளுமை என்பது நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த ஆளுமை உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா கிறிஸ்து இப்ப நீங்க எல்லாருமே எங்க உட்கார்ந்துருக்கீங்க? ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். அவரோட வலது பாசத்துல வீட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே, எவ்ரிபடி யூ சேவ். நீங்க நான் எல்லாருமே அங்கதான் உட்கார்ந்துருக்கோம். சோ இப்ப வியாதி மேல உங்களுக்கு தான் ஆளுமை கொடுத்திருக்காரு ஆண்டவர். Hallelujah. God has given you complete authority and dominion over sickness. So அந்த என் ஃப்ரெண்டு அன்னைக்கு போனாலும் பேசும்போது நான் கேட்டேன், எப்படி நீங்க இதை ஹேண்டில் பண்ணீங்க? நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின் தான், எப்படி ஹேண்டில் பண்ண நீங்களும் உங்க மனைவியும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க? பிள்ளைகள் ஆப்வியஸ்லி ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஸோ சில விஷயம் புரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. ஸோ நீங்களும் மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒன்று தான் சொன்னாரு, உங்களுக்கு எனக்கு இந்த ஹோல் ப்ராசஸ்ல எனக்கு பயமே இல்லை கிரண் அப்படின்னு தான் சொன்னாரு. ஐ வாஸ் நாட் இன் ஃபியர். எனக்கு பயமே இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா, நிச்சயமா நான் அதுல இருந்து சுகத்தோட தான் வருவேன்றது ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்றது. என்னை சுற்றி இந்த டாக்டர்ஸ் கூட பயந்தாங்க. என் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பரிதாபமா பார்த்தாங்களாம். அவங்க
ஒரு 40-41 வயசு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கே, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இவர் எப்படி வாழ்வாரு அப்படின்னு டாக்டர்ஸ் நினைச்சாங்களாம். இவர் சொல்றாரு, நான் டாக்டர்ஸ்க்காக எல்லாம் ஜோம் பண்ணேன், கூப்பிட்டு டாக்டர்ஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஜோம் பண்ணி எல்லாம் அமிச்சேன் அப்படின்றாரு. அங்க இருந்த நர்ஸுக்கு எல்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் சாட்சி. ஒரு நர்ஸுக்கு எல்லாம் நான் சாட்சி சொல்லி கிறிஸ்துவ பத்தி சொல்லி சுவிசேஷம் சொல்லி அந்த நர்ஸ் வந்து ரசிக்கப்பட்டாங்க அப்படின்றாரு. இவர் எதுக்கு போனாரு? இவருக்கு வியாதி இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனா அவர் அங்க போய் இவாஞ்சலிசம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் கண்ணிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு? இது நடக்க சான்ஸே இல்லையே, எப்படி உங்களுக்கு நடந்துச்சுன்னு தான் மெடிக்கல்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏனென்றால் அந்த முழு ப்ராசஸ்லயும் ஆளுமை அவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு நேரம் கூட ஆளுமை அங்க போல. டிரான்ஸ்பர் ஆஃப் அத்தாரிட்டி நடக்கவே இல்லை. ஃபுல் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் பவுல் எழுதுறார். ஐ க்ளோரி இன் மை இன்ஃபார்மிட்டி. என்னுடைய பலவீனங்கள்ல நான் வந்து என்ன பண்றேன்? முழு அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. சோ நான் வியாதிக்குள்ள இருக்கிற வியாதியை பத்தி இங்க எழுதவே இல்லை. பலவீனம் அப்படின்றாரு. பலவீனம்னா என்னன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் லேக் ஆர் இன்அடிக்வசி. அதாவது எப்படின்னா, இட் இஸ் நாட் பிசிக்கல் வீக்னஸ். சில நேரம் வந்து உங்க காரியங்களை செய்ய முடியாதபடி பிசாசு சில தடைகளை கொண்டு வரான். அதான் பலவீனம்னு எழுதுறாரு. இது இன்னொரு இடத்துல நான் காமிக்கிறேன். இது வந்து பலவீனம்னா என்னன்றத ரோமர் 8:26 ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கும்படியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது என்ன கான்டெக்ட்ல வருதுன்னா, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். praying, the Holy Spirit praying for us. நம்மளுடைய பலவீனங்கள் நிமித்தமாக சில நேரம் நம்ம வந்து எப்படி ஜோம் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறோம். ஆவியானவர் நமக்காக என்ன பண்றார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார். இது எதை குறிக்குதுன்னா, பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்றதை பத்தி போட்டிருக்கு. praying in tongues பத்தி போட்டிருக்கு. Likewise the Spirit prays and intercedes for our weaknesses and infirmities. infirmityன்ற வார்த்தை வந்து ஆங்கிலத்துல யூஸ் பண்றாங்க. சில நேரம் நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனை வந்து எப்படி இருக்கும்னா, என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. சந்திச்சிருக்கீங்களா சில பிரச்சனைகள்? அப்படி என்ன ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியாது. என்ன ப்ரே பண்றது, என்ன ப்ரே பண்ணா இது நடக்கும், ஏன்னா அவ்வளவு குழப்பமா இருக்கு. என்ன அந்த மாதிரி சூழ்நிலையில ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணுவாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இடைப்படுவாராம். The Spirit himself intercedes for us. அதுதான் இங்க பலவீனம் போட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இன்னொரு இடத்துல பாருங்க, பால் வந்து பலவீனங்களை வந்து எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, ஏன்னா பலவீனம்னு இன்ஃபார்மிட்டின்னு எல்லாமே வந்து வியாதின்னு எடுத்துக்க முடியாது. அதே 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 11 போடுங்க. 11ல 23ல இருந்து படிக்கணும். 23ல இருந்து படிச்சீங்கன்னா 23ல இருந்து 30 வரைக்கும். பாஸ்டர் ஆண்டனி இருக்கீங்களா? இருக்கேன். படிங்க பாஸ்டர். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்கள் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறை 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பசேதத்தில் இருந்தேன். கடலில ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் அல்லாமல் எனெல்லாம் சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இழுக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன்.
என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டி சொல்லிட்டு அந்த பலவீனங்களோட லிஸ்ட் போடுறாரு. கரெக்டா? ஆமா. இந்த பலவீனங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எங்கேயாவது வியாதி இருக்குதா? லிஸ்ட் நல்லா நீங்க கூட படிச்சு பாருங்க ஒரு வாட்டி. கேன்சர்ல படுத்திருந்தேன், டிவி வந்து படுத்திருந்தேன், முட்டி வெளியில படுத்து கிடந்தேன், முட்டியில ஆபரேஷன், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஊழியம் பண்ணி முட்டி தேஞ்சிருச்சு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. என்னங்க அப்படிதான் போட்டிருக்கா? இல்ல. அவர் போட்டது ஃபுல்லாவே வந்து உபத்திரவ லிஸ்ட். அவர் எங்கெல்லாம் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்றாரு பிரச்சனை வருது. போட்டுட்டு சில நேரம் வந்து உபத்திரத்தின் நிமித்தமா என்ன இல்ல, பட்னியா கூட இருந்திருக்கன்றாரு. புடிச்சு அடைச்சு வச்சிருவானுங்க எங்கேயாவது. நிர்வாணமா இருந்திருக்கேன். நிர்வாணம்னா அவர் வேணுன்ற நிர்வாணமா இருந்திருப்பாரு. புடிச்சு எங்கேயாவது அடைச்சு போட்டிருப்பானுங்க ஜெயில. ஒண்ணு இல்லாம நிர்வாணமா அடைச்சு போட்டிருப்பானுங்க. குளூர்ல போட்டிருப்பானுங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெயிலே ரொம்ப மோசமா இருக்குன்றாங்க. அப்ப அந்த காலத்து ஜெயில் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் மோசமா தான் இருந்திருக்கும். போட்டுட்டு அந்த லிஸ்ட போட்டுட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாடுறேன். சோ பலவீனன்ற பவுல் சொல்ற பலவீனன்றது வந்து எதுவுமே வந்து வியாதி கிடையாது. அவர் சொல்ற பலவீனன்றது வந்து டாக்கிங் அபௌட் பர்சிக்யூஷன், உபத்திரவத்தை பத்தி தான் போட்டிருக்கு. எதற்காக அவர் உபத்திரப்பட்டார்? அவரு சுவிசேஷத்தின் நிமித்தம் உபத்திரப்பட்டார், கிறிஸ்துவுக்காக உபத்திரப்பட்டார். இல்லைன்னா உபத்திரம் கிடையாது அவருக்கு. இன்னைக்கு யார் உபத்திரப்படுறா உலகத்துல? எவன் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணா அவனை தான் அடிக்கிறாங்க. வேற யாராவது அடிக்கிறாங்களா போய் சொல்லுங்க? கிறிஸ்துவனாலதான் அவனுக்கு பிரச்சனையே வருது. மத்தபடி ஏதாவது பிரச்சனை வருது அவனுக்கு கிடையாது. அதுதான் உபத்திரம். சோ இந்த பவுல் முள்ளுன்றதே வந்து ஒரு உபத்திரம் தான். இட் இஸ் நாட் சிக்னஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டு நானும் பவுலை போல முள்ளு வச்சிருக்கேன்னு சொல்றது மகா பெரிய இது மோசமான காரியம். கிறிஸ்துவோடைய கிருபையை வந்து நீங்க வந்து அலட்சியமா எடுக்கிறீங்க. யூ ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட் தி கிரேஸ் ஆஃப் காட். அதற்காக தான் ஒரு ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு, உனக்கு நான் அதிகமா கிருபை கொடுக்குறேன். இந்த கிருபையினால நீ என்ன பண்ணுவ, இந்த உபத்திரவத்தெல்லாம் நீ என்ன பண்ணுவனா தாண்டி போவ, இந்த உபத்திரவத்தை சகித்துக் கொள்வ, இந்த உபத்திரத்தின் மத்தியில நீ ஆளுமை செய்வ. You will have complete dominion even through this persecution. You will have complete command even when you go through problems. உபத்திரம் இருக்கும்பா, ஆனா நீ எப்படி இருப்ப? உபத்திரத்துக்குள்ள மாட்ட, உபத்திரத்தின் மேல ஆளுமையில இருப்ப. உபத்திரம் ஒன்னை கொன்று போட முடியாது, உபத்திரம் ஒன்னை அழித்து போட முடியாது. இதுதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல. ஆமென். சோ பாலுக்கு வந்து முள்ளு வந்துச்சு, பாலுக்கு வந்து சரீரத்துல வியாதி இருந்துச்சு. இன்னொரு இடத்துல இது என்ன எப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டாங்கன்னா, சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாலுக்கு கண்ணுல ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க. இந்த கண்ணுல அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை படிச்சிருக்காங்கன்னு தெரியல, அதையும் படிச்சிருவோம். கலாத்தியர் 4. அதாவது நம்ம ஆளுங்க வந்து எப்படி ஆண்டவரை கெட்டவரா காட்டலான்றதுலயே குறியா இருக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் தான் வியாதி கொடுக்கணும்னு ப்ரூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய சந்தோஷம். இது என்ன சந்தோஷம் தெரியல நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம். கலாத்தியர் 4 எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 4 13, 14 வசனம். 13 and 14. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்த சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அடுத்தது, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். இந்த இதை புடிச்சுக்கிட்டாங்க. கண்களை பிடுங்கி நீங்க கொடுக்கறது கூட ரெடியா இருந்தீங்க. அதான் போட்டிருக்கு, கண்களை கொடுக்க ரெடியா இருக்கீங்கன்னு வருது. ஏன்னா 13வது வசனம் என்ன போட்டிருக்கு, சரீர பலவீனத்தோட நான் என்ன பண்ணேன், சுவிசேஷத்தை முந்தி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். உடனே என்ன சொல்லிட்டாங்க, இவர் பயங்கர பலவீனத்தோட இருந்தாருங்க, ஒரு நொட்ட கண்ணு பொட்ட கண்ணோட வந்துட்டாருங்க சுவிசேஷத்தை சொல்ல. அதனால நாங்க ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்றது கூட ரெடியா இருந்தவங்க, எங்க கண்களை கூட உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இது கண்களை கொடுப்பேன், அதுக்கு கூட நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த உயிரை கொடுப்பேன்ல அந்த அர்த்தம் அதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றேன், நான் என் உயிரே கொடுப்பேன்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தம் அது. சோ அங்க இருந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்களா, இவருக்கு என்ன வேணா உங்களுக்காக நான் செய்யணுன்ற. இது வந்து எந்த கான்டெக்ட்ல வருதுன்னா, நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, அப்போஸ்தலர் 14 கல் எறிஞ்சு தூக்கி போடுறாங்க,
லிஸ்ட்ரால இருந்து வெளியே தூக்கி போடுறாங்க கல்லடிச்சு. உடனே அவர் எந்திரிச்சு அடுத்த நாள் பர்னபாஸோட கிளம்பி தர்பி பட்டணத்துக்கு போயிடுறாரு. அங்க தர்பி பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்றாரு. அடுத்தது அங்க பாத்தீங்கன்னா இவர் கல்லறிஞ்சு தூக்கி போட்டதுனால அவருக்குள்ள அவர் மேல வந்து சில காயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடிச்சு போட்டதுனால அந்த காயங்கள் சில வடுவுகள்லாம் இருந்திருக்கும் அவர் மேல. சோ அந்த வடுவோட அவர் எங்க போயிருக்கலாம், மேபி போய் பிரசங்கம் பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க. சோ அதை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள் வந்து ஐயோ எங்களால முடிஞ்ச என் கண்ணை கூட உங்களுக்கு கொடுப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. பட் இட் இஸ் நாட் ஐ சிக்னஸ். சில பேர் இது வந்து இந்த ஐ சிக்னஸ் இன்டர்பிரட், இது ஐ சிக்னஸ் கிடையாது. பாருங்க நம்ம ஆளுங்க வந்து எப்படிதான் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அவருக்கு மெட்ராஸ் ஐ விட்டா மெட்ராஸ் ஐன்னு சொல்லியிருப்பானுங்க போல. மெட்ராஸ் ஆயிருச்சுங்க, பாலுக்கு பாவம் மெட்ராஸ் இருந்திருக்கு, அவர் கண்ணை கொடுக்குறான்ட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. மெட்ராஸ்க்கு ஏன் கண்ணு கொடுக்கணும்? கொஞ்ச நாள் கூலிங் கிளாஸ் கொடுத்தாலே போதும், மெட்ராஸ் ஐ சரியா போயிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரிதான் நிறைய பேர் நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட இதை வந்து நீங்க அனுபவிச்சீங்கன்னா கண்டிப்பா வியாதியில இருந்து வெளியே வரணும்ன்ற அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள தோணவே தோணும். அதனாலதான் இதெல்லாம் நான் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் இதை எடுத்து வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரே விஷயத்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், தேவன் சுகமாக்குவார்னா? ஏன்னா இன்னைக்கு வியாதியை வச்சுதான் பிசாசு வந்து சூறையாடிட்டு இருக்கான். தேவனுடைய மக்களை வந்து பலவீனமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் வந்து வியாதி தான். அவன் யூஸ் பண்ற 2 பெரிய ஆயுதங்க. ஒண்ணு வந்து வியாதியை யூஸ் பண்ணிடுறான், சரிங்களா? வியாதியை வச்சு சரீரத்தை அடிக்கிறான். இன்னொன்னு பாவத்தை வச்சு ஆத்மாவை அடிக்கிறான். Through sin he corrupts the soul. Through sickness he corrupts the body. இப்படிதான் பண்றான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சங்கீதம் 103ல வருது இல்ல, எல்லா வியாதியும் சுகமாக்குவார், எல்லா நோய்களையும் சுகமாக்குவார், எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். He forgives all your sins and heals all your diseases. ஏன்னா பாவம் வந்து ஆத்மாவை என்ன பண்ணுது, பால் அடிக்குது. வியாதி வந்து சரீரத்தை வந்து கொண்டு போடுது. இது 2த்தையுமே டீல் பண்றாரு ஆண்டவர். இது 2த்தையுமே அகேன்ஸ்டா இருக்காரு. ஆனா இது 2த்தையும் தான் என்ன பண்றான் பிசாசு திரும்ப 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 கொண்டு வந்துகிட்டே இருக்கான். ஏன்னா இதுல ஏதாவது ஒண்ணு சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிறிஸ்தவன் வந்து தேவன் அவனுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதுல அவன் எழும்பி நிக்கிறதுக்கான ஒரு பெரிய தடையை இது 2ம் தான் கொண்டு வருது. பாவமும் வியாதியும் தான். பாவத்திலேயே தொடர்ந்து வாழும் பொழுது என்ன ஆகுது, அவன் ஆண்டவருக்காக வாழ முடியாம அந்த பாவத்துல மூழ்கி போறான். வியாதியில இருக்கும் பொழுதும் ஆண்டவருக்காக அவனால எதுவும் செய்ய முடியல, எழும்பி போய் எதுவும் செய்ய முடியல அவனால. ஏன்னா ஃபுல்லா வியாதி படுக்கையில இருக்கிறான், அவனை பாத்துக்கிறதுக்கே டைம் இல்லை. அப்புறம் ஆண்டவருக்காக போய் எழும்பி போய் செய்யுது. ஆமென். சோ தேவன் முல்லை கொடுக்கிறவரும் இல்ல, தேவன் வியாதியை கொடுக்கிறவரும் இல்ல. தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது வியாதியோட வாழணும்ன்றது எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஆமென். சோ வியாதி தேவனுடைய சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. சோ தொடர்ந்து அடுத்த டியூஸ்டே இன்னொரு இதை பார்க்க போறோம். சோ இதுதான் இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் பார்க்க போறோம். ஹிண்ட்ரன்சஸ் டு டிவைன் ஹீலிங், சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான தடைகள் என்று தொடர்ந்து பார்க்க போறோம். ஆமென். சோ இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க யாராவது வியாதியில இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் சிக், உங்க மேல ஒரு கைகளை வைத்துக் கொள்ளுங்க. வியாதியஸ்தல் மேல கை வைப்பீர்கள், அப்பொழுது சுகமாவார்கள். சோ உங்க கைகளை உங்க மேல வச்சுக் கொள்ளுங்க, நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர், சுகம் கொடுக்கிறவர் ஒரு மனிதர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் காட், ஹீலிங் டஸ் நாட் கம் ஃப்ரம் எனி மேன். சுகம் கொடுக்கிறவர் ஒரு ஊழியக்காரர் கிடையாது. திறன் பால் சுகம் கொடுக்கல, பாஸ்டர் ஆண்டனி சுகம் கொடுக்கல, சுகம் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். விசுவாசத்துடன் உங்க மேல நீங்க கையை வச்சுக்கோங்க, நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ரபஹனா நம ஷரஹலதியா ரபனா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி 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 அப்பா. எங்கள் மேல நீங்க ஆண்டவரே இவ்வளவு அன்பாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. Your grace is abundant upon our lives. உங்களுடைய கிருபை பெரிதாக இருக்குது ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஆண்டவரே, கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதன் முழுமையை நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. Lord, help us to receive the fullness of Christ coming to this earth. Hallelujah. இயேசுவே, நீங்க எதற்காக வந்தீங்களோ அந்த முழுமையை நாங்க எங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கணும் ஆண்டவர். Hallelujah. We need to receive the fullness of Christ coming into this world. Hallelujah. Thank you Lord. நன்றி நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதி நீங்குவதாக. I command all manner of sickness and disease to leave in the name of Jesus. எல்லா வியாதி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. எஸ்பெஷலி கண்கள்ல பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து நான் பேசுகிறேன். இப்பொழுதே உங்க கண்கள்ல சுகம் உண்டாகட்டும்.
கண்கள்ல இருக்கிற எரிச்சல், கண்கள்ல இருக்கிற அந்த ஸ்வெல்லிங், கண்கள்ல தொடர்ந்து எனக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு இப்பொழுது சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். யூடியூப்ல பாக்குற மக்களும், whoever is having problem in your eyes, in the mighty name of Jesus, I declare perfect healing in your eyes. அந்த எரிச்சல், அந்த கண்ணுல இருக்கிற தண்ணி வந்துட்டே இருக்கிற காரியம் எல்லாம் இப்பொழுதே சுகமாவதாக, பர்ஃபெக்ட் ஹீலிங் உண்டாகட்டும். எல்லா இன்ஃபெக்ஷனும் மறைஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்துல. தெளிவான பார்வை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya, thank you Lord. நன்றி நன்றி. எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், தோல் வியாதியா இருக்கலாம், இப்பொழுதே சுகமாவதாக. எல்லா மேனர் ஆஃப் ஸ்கின் டிசீஸ், எல்லா தோல் வியாதிகள் இப்பொழுதே சுகமாவதாக. ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து இருக்கிற தோல் வியாதி, பரம்பரையா இருக்கிற தோல் வியாதி இப்பொழுதே சுகமாகட்டும். ஹalleluya, in the name of Jesus. ஹalleluya, thank you Lord, thank you Lord. எந்த இடத்துல தோள்கள்ல ஹalleluya உணர்ச்சி கூட இல்லைன்றீங்க, சில பேருக்கு சில இடத்துல தோல்ல உணர்ச்சி இல்லை, அந்த இடத்துல சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. பரம்பரையா அந்த தோல் வியாதி இருக்குது, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. ஹalleluya, thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி நன்றி நன்றி. தீபஹல நம சோரஹலதிய ரகட நம ரபஹலதிய ரபா ரபஹலத ரபா ரபஹலதிய ரபா லாதர நம. குனியிற போது ஹalleluya, I am not even able to bend down. இந்த குனிய முடியல, என்னால குனிய முடியல, என்னால பெண்ட் பண்ண முடியல, என்னால பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா, இப்பொழுதே ஆண்டவர் உங்களுடைய இடுப்ப, உங்களுடைய ஸ்பைனை, ஹalleluya, லோவர் பேக்க இப்பொழுதே தொடுவதாக இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே தேவனுடைய சுகம் வரட்டும் அந்த இடத்துல. I command healing to come in your lower back and spine in the name of Jesus. You are saying I'm not even able to bend down. I speak healing right now in the name of Jesus. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. ஹalleluya, thank you Lord. நன்றி நன்றி. விரல்கள்ல சுகம் உண்டாவதாக, கை விரல்கள்ல சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். விரல்கள்ல எனக்கு ஒரே பலவீனமா இருக்கு, விரல்களை என்னால சரியா நீட்ட கூட முடியல. there is pain in my fingers. விரல்கள்ல வலி இருக்குன்னு சொல்றீங்க, இப்பொழுது இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகும். எல்லா 10 விரல்களில் சுகம் உண்டாவதாக. in the name of Jesus I declare, in the name of Jesus I declare. hallelujah, thank you Lord, thank you Lord. தலை முதல் கால் வரை சுகம் உண்டாகட்டும், கால்கள்ல சுகம் உண்டாகட்டும், தலை முதல் கால் வரை சுகம் உண்டாகட்டும். 2 கால்களில் 2 பாதங்களில் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. எல்லா வலியும் நீங்கி போகட்டும் in the mighty name of Jesus. hallelujah, thank you Lord. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்தீர், ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya, பாவத்துல கடந்த எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே, ஹalleluya, உன்னதங்களில் ஆண்டவரே உம்மோடு நீங்க வீட்டிற்க செய்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. You have made us sit together with you. hallelujah, ஆளுகை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. hallelujah, you have given us authority and dominion for it. hallelujah, thank you Lord. பாவத்தின் மேலையும், வியாதியின் மேலையும், பிசாசின் மேலையும், நோயின் மேலையும், பேயின் மேலையும் எங்களுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறீர், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். hallelujah, thank you Lord. நன்றி ஆண்டவரே. வரப்போற ஆண்டு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் வியாதி இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கட்டும், ஒரு சிக்னஸ் ஃப்ரீ இயராக மாறட்டும். வரப்போற புதிய ஆண்டு வியாதி இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. நோ சிக்னஸ், நோ விசிட் டு த டாக்டர்ஸ், நோ மெடிசன்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். hallelujah, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கட்டும். hallelujah, 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 thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி 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 நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர், உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் மேன்மையான நாமமா இருக்குது. Your name is above all name, Lord Jesus. We put the name of Jesus upon us and our families. எங்கள் மேலும், எங்கள் பிள்ளைகள் மேலும், எங்கள் குடும்பத்தின் மேலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. hallelujah, thank you Lord, thank you Father, thank you Lord. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஜெபத்திற்காக நன்றி, ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி. thank you Lord, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆஃபரிங் ஸ்லைட் போடுங்க. ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு நீங்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். To give to my ministry, you can use these details and give it. என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அண்ட் கூகுள் பே நம்பர் இருக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. இப்போ நீ தொடர்ந்து தொடர்பு கொள்வதற்கும் நீங்க இதே நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். டு கான்டாக்ட் மீ யூ கேன் யூஸ் த சேம் நம்பர் 9884160264. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த நம்பர் இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க், சாந்தோம் பிரான்ச் நோட் பண்ணிக்கோங்க. டு கிவ் டு மை மினிஸ்ட்ரி யூ கேன் யூஸ் திஸ். அடுத்த மாதம் திரும்பவும் ஆஃப்டர் பொங்கல் ஐ எம் கோயிங் டு ஒரிசா. ஸோ ஒரிசாக்கு நான் திரும்ப பொங்கலுக்கு அப்புறம் நான் போகிறேன். பொங்கல் முடிஞ்சு ஒரு ஐ திங்க் 17th ஐ எம் லீவிங் ஒரிசா. இன்னொரு இடத்துக்கு போறேன், கந்தமால் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு இடம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கந்தமால் டிஸ்ட்ரிக்ட் பத்தி. நிறைய பர்சிக்யூஷன் நடந்த ஒரு இடம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அங்க ஊழியம் செய்யறாங்க. அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம் நான் சந்திக்கலாம் அப்படின்னு போறேன். ஸோ அங்க நிறைய இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களை சந்திக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஊழியத்துக்கு நீங்க கொடுக்க விரும்பினால்
நீங்க ஒரிசான்னு போட்டு நீங்க எனக்கு கொடுக்கலாம். லாஸ்ட் டைம் நீங்க நிறைய பேர் ஒரிசாக்காக கொடுத்தீங்க, அதை கொண்டு போய் நாங்க கொடுத்தேன். இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மிஷனரிஸ். ஸோ இங்கேயும் ஐம் கோயிங் டு மீட் வித் லாட் ஆஃப் மிஷனரிஸ். ஸோ நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவட்ட, அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்கணும்ட்டு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் தட், ப்ளீஸ் டூ மென்ஷன் ஒரிசான்னு மென்ஷன் பண்ணி கொடுங்க. அந்த ஒரிசா இதுக்காக கொடுக்கணும்னு விருப்பப்படுறவர்கள் ஒரிசான்னு மென்ஷன் பண்ணி கொடுங்க. அதை வந்து அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு அதை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் பொங்கல் ஐம் லீவிங் டு ஒரிசா. ஆமென். வர வியாழக்கிழமை Thursday we'll have the faith meeting. ஸோ அதுதான் இந்த வருஷத்தின் கடைசி மீட்டிங்கா இருக்கும். வர Thursday கடைசி மீட்டிங்கா இருக்கும். ஸோ வர Thursday we'll have the meeting. ஸோ ஓகே, ஸோ அடுத்த மீட்டிங் Thursday ஈவினிங் 8 o'clock இருக்கும். இதே டைம்ல 8 o'clock இருக்கும். சேம் மீட்டிங் ஐடி, சேம் பாஸ்வேர்ட். டியூஸ்டே வந்து ஹீலிங் மீட்டிங், Thursday வந்து ஃபெய்த் மீட்டிங். ஆமென். ஸோ வியாழக்கிழமை நம்ம சந்திப்போம். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.